காலையிலேயே ஆரம்பிச்சுட்டுக்கிறாங்க. தப்பாக நினைக்காதீங்க, நான் சொல்கிறேன் கடையை. நான் எங்கே வேலை செஞ்சால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா? முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லிடணும், நீ இந்த இடத்துல நீ போய் வேலை செய்யணும், சரிங்களா? ஃபோன் பண்ணி கேட்குறது நான் எங்கே வேலை செய்கிறேன்னு. நான் எங்கே வீடியோ போடுறேனோ அங்கே தான் நான் வேலை செய்கிறேன்னு நீங்களே புரிஞ்சுக்கணும். நான் இப்போதைக்கு எங்கே வேலை செய்கிறேன், சரிங்களா? இந்த கலிகாலத்தில் நல்லவன் சண்டை போடாமல் ஒதுங்கி போகிறான், கெட்டவன் அவனே வந்து சண்டை போடுறான். நான் எல்லாருக்குமே உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஒரே கருத்து, ஒரே விஷயந்தான் சொல்வேன், சண்டை எல்லாம் தேவையில்லை. நிரந்தரம் இந்த உலகம் உங்களுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்கு சண்டை போடணும்? செத்துட்டு அப்புறமா இறைவன்கிட்ட வாங்க, நீயும் சாவ நானும் சாவேன், சாகாமல் இருக்க மாட்டோம். நீயும் சாவ நானும் சாவேன். இறைவன்கிட்ட வாங்க, மறுமை நாளில் போய் அங்கே கேட்டுக்கலாம் யார் கெட்டவன் யார் நல்லவன் சொல்லி, சரிங்களா? நான் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த மாதிரி இருந்தாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன், இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எப்படி இருந்தாலும் சரி, நான் பேசணும்னு சொன்னால் நிறைய இருக்குது பேசுறதுக்கு. எதுக்கு பேசணும்? பேசி இன்னொருத்தனை வந்து ரொம்ப தாழ்வாக காமிக்கிறதோ, இல்லை பேசி நான் ரொம்ப நல்லவன் காமிக்கிறதும் பெரிய விஷயமே கிடையாது. செத்துட்டு அப்புறமா மறுமை நாளில் எல்லாம் இறைவன் முன்னாடி நல்லவனாக இருந்தால் போதும். மனிதர்கள் முன்னாடி எதுக்கு நல்லவனா கெட்டவனா காமிக்கணும்? நான் புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இல்லையாங்க? தான் பேசி நீ என்ன ஏமாத்தினியோ இல்லை நான் உன்னை ஏமாத்தணும்னா மறுமை நாளில் இறைவன் முன்னாடி கணக்கு பார்த்துக்கலாம், சரிங்களா? சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. உலகம் உங்களுக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. நீயும் சாவே நானும் சாவேன், புரியுதா? ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் என்ன வேணாலும் எழுதுங்க.